ஹை வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு இது எல்லாத்தையும் வச்சு டிஃபன் ஐட்டம்க்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி ஒரு சைடிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் மண் பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நான் எல்லா வீடியோவிலும் இது சொல்கிறதுனால எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரத்தில் ஆயில் விட்டுட்டு கடுகு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் பச்சை மிளகாய் டேஸ்ட்டு மட்டும்தான், மற்றபடி மசாலா பவுடர் எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி இங்கே ஆந்திராவில் எங்களுக்கு கிடைக்கிற பச்சை மிளகாயில் சுத்தமாக காரம் இருக்காது. அதனால தான் இவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. நீங்கள் தட்டி போடுறத விட துருவி வச்சுருக்கிறத சேர்த்திங்கன்னா ஒவ்வொரு கரண்டிலையும் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். தட்டி போட்டிங்கன்னா அது ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். அதனால் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு 6லேருந்து 7 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது நல்லா குழஞ்சி வேகட்டும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இது மட்டும்தான் நம்ம சேர்க்குற மசாலா பவுடர். மற்றபடி காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வேகட்டும். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா குழஞ்சிருக்குதுன்னு. நம்ம சேர்க்குறப்ப எப்படி இருந்துச்சு. நீங்கள் தக்காளி குழஞ்சி வேகணுன்னா ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இது ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கடையிறதுனா கூட லைட்டாக கடைஞ்சிக்கலாம். ரொம்ப கடையணும்னு இல்லை, சும்மா அந்த தக்காளி எல்லாமே தக்காளி அந்த பச்சை மிளகாய் எல்லாம் கொஞ்சம் மெர்ஜ் ஆகணுங்கிறக்காக லைட்டாக மசிச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம அதை தோசை மாவு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுங்க. நல்லா கொதிக்கட்டும். இது ரொம்ப தண்ணி மாதிரி வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது. நீங்கள் தண்ணி மாதிரி வச்சிட்டிங்கன்னா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா தோசை மாவு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதனால் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் தோசை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த தோசை மாவு நல்லா மிக்ஸ் ஆனால் தான் ஈவனாக டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா ஒரு சைடு மாவு டேஸ்ட்டும் ஒரு சைடு வேறு டேஸ்ட் இருக்கும். இப்போ எல்லாம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். தோசை இதை விட இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி ஃப்ளேவர், பச்சை மிளகாய் ஃப்ளேவர், தக்காளி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.